வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அருமையான பாயசம் ரெசிபி தான் இது. பாயசம்னு சொல்கிறத விட இது ஜவ்வரிசி கீர். பாயசத்துக்கும் கீர்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாயசம் நீங்கள் ஜவ்வரிசியை தண்ணியில் வேக வச்சுட்டு கூட கடைசியாக கொஞ்சமாக பால் சேர்க்கலாம். ஆனால் கீர் ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பால்லே வேகும். அதனால் முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் ஒரு நாள் நீங்கள் சாமிக்கு கூட இது ஒரு பிரசாதமாக வைக்கலாம். ஏன்னா இதில் பால் இருக்குது, நெய் இருக்குது, முந்திரி, திராட்சை, அப்புறம் குங்குமப்பூ, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். எப்பயுமே பால் போட்டு செய்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா பால் அடியில் பிடிக்காமல் இருக்கும். அதனால் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். ஸோ பால் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். இதுக்கு முன்னால் 100 கிராம் ஜவ்வரிசியை வெதுப்பான தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த கீர் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. பாலும் இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் மிதமான தீ, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 4-5 ஸ்ட்ரிங் அளவு குங்குமப்பூ எடுத்துக்கோங்க. இந்த கொதிக்கிற பால்லேருந்து ஒரே ஒரு கரண்டி பால் அதில் ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஸோ குங்குமப்பூ அந்த கலர் நல்லா வெளியில் வரும். அதுக்குள்ளே ஜவ்வரிசி வேகட்டும். ஸோ மிதமான தீயில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஊறி இருக்கிறதுனால 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஜவ்வரிசி நல்லா அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த குங்குமப்பூ சேர்க்குறது இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர், அந்த ரிச்சான ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். சும்மா ஒரு பிஞ்ச் எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதும். அது பாட்டுக்கு கொதிக்கிற பாலில் போட்டு வச்சுடுங்க. அப்புறம் அந்த கலர் நல்லா அதில் இறங்கி வந்துடும். இப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஜவ்வரிசி வேக திக்காக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், நார்மல் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், கண்டென்ஸ்டு மில்க் அதுவும் சேர்க்கலாம். இது 3த்தில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் சிம்மரில் வச்சு ஃபுல்லாக மூடிட வேண்டாம். கொஞ்சம் திறந்திருக்க மாதிரி வச்சு மூடுங்க, இல்லைன்னா பொங்கி வெளியில் வந்துடும். ஸோ இப்படி மூடி வச்சோம்னா கொஞ்சம் சட்டுன்னு வேகும். ஜவ்வரிசி வேக உங்களுக்கு நல்ல திக்னஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், நெய்யில் முந்திரியும், இதில் திராட்சை போடக்கூடாது, பாதாம் போடணும். ஸோ பாயசத்துக்கும் இந்த கீர்க்கும் இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா, ஜவ்வரிசி நல்லா வெந்து அப்படியே பால் நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எங்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இருக்கிறதுனால நான் அது ஊற்றுறேன். சர்க்கரையாக இருந்தால் ஒரு 100 கிராம் போடுங்க. கண்டென்ஸ் மில்க்னால் ஒரு 150 ml, ஒரு சின்ன கண்டென்ஸ் மில்க் டின், அது போதும். மிதமான சுகர் இருக்கும். சில பேருக்கு இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், அப்படி வேணுங்கிறவங்க இன்னொரு 50 கிராம் கூட சேர்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், குங்குமப்பூ இந்த அளவுக்கு நல்லா ஊறி அந்த எல்லோ கலர் வந்துருச்சா. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வைங்க. இப்போவே உங்களுக்கு கமகமன்னு வாசனை வந்துடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் பாதாம், ஸோ நெய்யில் வறுத்தது. நான் முதல்ல சொன்ன மாதிரி பால், இந்த நெய், பாதாம், குங்குமப்பூ, இது எல்லாமே அம்பாளுக்கும் சரி மகாலட்சுமிக்கும் சரி ரொம்ப உரிய அந்த பிரசாதத்தில் இதெல்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சிம்மரில் இருக்குல்ல, அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இது அந்த லியூக்வார்ம், அதாவது வெதுப்பாக வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இதை நீங்கள் சூடாக அப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான
ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான, நீங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட ஈஸியாக ஒரு கெஸ்ட்டு வரும்போது நீங்கள் ஒரு ஸ்வீட்டோ செய்ய முடியாது. அவ்வளோ ஈஸி. ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறவங்க, புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப சட்டுன்னு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்களா, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டீங்களா, எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதோட டீட்டெயில்ஸ், இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கி ரெசிபி முடிஞ்சது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.